சுப்பிரமணியர், கார்த்திகேயன், அருமுகன், செந்தில்நாதன் என்பது தமிழ் மக்களின் பெரும் பக்தியுள்ள கடவுள். முருகன் பிறப்பு ஒரு தெய்வீக கதையாக விளங்குகிறது. தாரகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானால் மட்டும் கொல்லப்படக்கூடிய வரம் பெற்றிருந்தான். ஆனால் சிவன் தவத்தில் இருந்ததால் தாரகாசுரன் எல்லா உலகங்களிலும் பயங்கரமாய் ஆட்சி செய்தான். இதனால் தேவர்கள் அவமானப்பட சக்தி, பார்வதி மற்றும் சிவன் திருமணம் செய்து கொள்வதை தேவர்கள் ஏற்படுத்தினர். சிவனது ஞான தீஸ்பர்க்காக வெளிவந்து அது அஸ்திகனியில் விழுந்து 6 குழந்தைகளாக பூமியில் தோன்றியது. இந்த 6 மணிகள் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பிறகு பார்வதி அந்த 6 குழந்தைகளை ஒன்றிணைத்ததன் மூலம் அருமுகன் 6 முகங்களை கொண்டவன் எனும் பெயரை பெற்றார். 2. முருகனின் சோம்பல் அடித்த பணி. முருகன் வளர்ந்தவுடன் தாரகாசுரனை வதைத்து உலகத்திற்கு சாந்தி திருப்பினார். இதன் மூலம் அவர் சூரசம்ஹாரம் செய்தவன் என்ற புகழை பெற்றார். சூரபத்மன் மற்றும் அவனுடைய சகோதரர்களான சிம்மமுகன் மற்றும் தாரகாக்ஷன் ஆகிய மூவரும் அசுரர்களாக இருந்து தேவலோகத்திற்கு சிரமம் கொடுத்தனர். முருகன் வேல் மூலம் அவர்களை அழித்தார். சூரபத்மனை அவர் 2 பாகங்களாக வெட்ட அது மயிலாகவும் சேவலாகவும் ஆனது. அவற்றை முருகன் தனது வாகனமாகவும் கொடியாகவும் வைத்து கொண்டார். முருகனுக்கு 2 திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில்